ஹலோ பீப்பிள், இன்றைக்கி டெவலப்பர் பாயிண்டில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் வேறு லெட்டு கான்ஸ்டன்ட் இது மூணுத்துக்கான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட எடுத்து வச்சுக்கிட்டேன், சைடில் ப்ரௌசர் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட்னா வேர் அப்படிங்கிற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏதாச்சும் ஒரு டம்மி வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு அண்ட் இதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நான் போய் பிரிண்ட் பண்ண போகிறேன். இது ஒன் ஆஃப் த டாம் எலமெண்ட்டு. ஸோ ரைட் ஆஃப் ஏ, ஓகேங்களா. ஸோ டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா டெமோ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. இப்போ அதுலேயே வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா உங்களால் ரீஇனிஷியேஷன் பண்ணிக்க முடியும். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு டெமோன்னு இருக்கிற பேரை நீங்கள் போயிட்டு காஷிவ் அப்படின்னு சொல்லி மாற்றினீங்க அப்படின்னா அப்படியே இந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் புதுசாக ரீடிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேறுங்கிற கீவேர்டே யூஸ் பண்ணி வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிக்ளரேஷன் நடக்கும். ஓகேவா. இந்த மாதிரியான மல்டிபிள் விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா இந்த வேர் அப்படிங்கிற கீவேர்ட். ஓகேவா. அடுத்து லெட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ லெட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா let a is equal to என்னடா இது let a is equal to காஷு அப்படிங்கிற வேரியபிள் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வேரியபிளில் பேரை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னால் ரீஇனிஷியேஷன் பண்ண முடியும். அதாவது a is equal to நான் வந்து டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரீஇனிஷியேஷன் நடக்கும். அதாவது இந்த லெட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணாமல் நான் ரீஇனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது நடக்கும். பட் லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரர் ஷோ பண்ணும். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா லெட்டை வச்சு உங்களால் ரீஇனிஷியேஷன் பண்ண முடியும், பட் ரீடிக்ளரேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் இதுக்கான விஷயம். அண்ட் வேறால பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரீஇனிஷியேஷன் பண்ண முடியும் அண்ட் ரீடிக்ளரேஷனாலுமே பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதால உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டிக்ளேர் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இதில் போய்ட்டு டெமோ அப்படிங்கிற கண்டென்ட் கொடுக்குறேன். இப்போ அங்கேயே கீழே வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு வேறு பேர் மாற்றுறீங்க. இப்போ டெமோ 2 அப்படிங்கிற கண்டென்ட் வச்சிங்க அப்படின்னா எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். இங்கே எரர் எதுவுமே ஷோ பண்ணாது. பட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி உங்களோட இன்ஸ்பெக்ட்டுக்கு போயிட்டு கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் இருக்கும். கன்சோலில் டைப் எரர் அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நீ அசைன்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி எரர் காட்டும். அண்ட் ஆல்சோ உங்களால் ரீடிக்ளரேஷனும் பண்ண சான்ஸே கிடையாது. ஐடென்டிஃபை ஏ ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வேரியபிள் வேர் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு உங்களால் ரீஇனிஷியேஷன் பண்ணிக்க முடியும், டிக்ளரேஷன் பண்ணிக்க முடியும். லெட்டை வச்சு உங்களால் ரீஇனிஷியேஷன் பண்ண முடியும், பட் ரீடிக்ளரேஷன் பண்ண முடியாது. பட் கான்ஸ்டன்ட் வச்சு உங்களால் ரீஇனிஷியேஷன் டிக்ளரேஷன் எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ண முடியுங்க. ஓகேவா. இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வேரியபிள் கிரியேஷன்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா. ஸோ புரிஞ்சதா. எஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.